நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணலடி. மீடியம் சைஸ் இருக்கலாம்ல, ரொம்ப சின்னதா இருக்கு. அது சூடு ஏத்துறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாடி? ஏய் என்னடி பேசிக்கிட்டு இருக்க? போன்ல பேசிக்கிட்டு இருக்கேல, போ. ஏய் நான் பெருசா தோசை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன். இவ குட்டியா குழி பணியாரம் சாப்பிட்டா போறோம்னு சொல்றானே. எப்படி அட்ஜஸ்ட் ஆகும்? ஏய் ஏய் நேத்துக்கு இதெல்லாம் அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமா, உன்கிட்ட சொன்னா இருப்பதே வைத்து சிறப்பாக வாழ கத்துக்கோள்னு டைலாக் விடுற. என்ன அவகிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்றது? பாரு, என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு சொல்லிட்டேன். நீ பண்றதெல்லாம் சகிச்சுக்கிட்டு இங்க நான் தான் பொறுமையா இருக்கேன். அதுக்கு பெரிய தோசைகள் வாங்கிட்டா அந்த தோசை சப்பாத்தி சுடுறதுக்கு எவ்வளவு ஈஸியா இருக்கும்னு சொன்னேன். விலை கம்மின்னு சின்னதா ஒன்று வாங்கி கொடுத்துட்டேன். அது சூடு ஏற மாட்டேங்குது, ஒரு மயிறு ஏற மாட்டேங்குது. இதுல இவரு என் மேல கோவப்படுறாரு. தோசைக்கல்லா நல்ல வேலை, நான் வேற எதுவும் நினச்சிட்டேன். சரிம்மா, உனக்கு உடனே பெருசாக ஒரு நல்ல தோசைக்கல்லாம் வாங்கி கொடுத்துட்றேன். கிழிச்ச எம்மா